ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்க அப்பாவே நம்ம வீட்டுக்கு டிவி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டு டிவி வாங்கினாரு. டிவி வாங்கும்போது ஒரு 3 நாள் லீவ் போட்டுட்டாரு. எனக்கு புரியல. ஏன்னா ஒரு டிவி இதோ போயிட்டு வாங்கிட்டு வந்ததுல 3 நாள் லீவ் போடுற அப்புறமா தான் புரியுது அந்த ப்ரொசீஜர் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. டிவில நிறைய பிராண்ட்ஸ் இருந்துச்சுங்க. அதாவது சாலிடேர், டயனோரா, இந்த ஒனிடா பேய், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. எங்க அப்பா வந்து சாலிடேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வாங்க போனாரு. அவர் போகும்போது 2 வீலர்ல தான் போனாரு. ஆனா வரும்போது டெம்போல வராரு. ஏன்னா அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. டிவினா அப்படியே டிவி வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கிடையாது. எக்கச்சக்கம் ஐட்டம்ஸ் இருக்கு. ஆண்டனா தனியா, அப்புறம் பூஸ்டரு, போன்விட்டா, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து செய்யறதுதான் அந்த காலத்து டிவி. அதை ஃபிக்ஸ் பண்றதுன்றது ஒரு கலை. ஃபர்ஸ்ட் அந்த டிவி எடுத்து வச்சிருங்க அப்படின்னா செவுத்தோரமா வச்சிருப்பா அப்படின்னா செவுத்தோரமா வைப்பாங்க. ஆனாலும் செவுத்துக்கும் டிவிக்கும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஏன்னா அந்த காலத்துல கேத்தோட் ரே டியூப் டிவி, அதாவது முதுகுலே தொப்ப இருக்கிற மாதிரி ஒரு டிவி. அது வந்து செவத்துக்கும் அதுக்கும் அப்பவே சோசியல் டிஸ்டன்சிங்கோட இருக்கும். அப்போ ஓவரால் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா, எங்க அப்பா வந்து டிவி ஆண்டனா தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுவார். மொட்டை மாடிக்கு போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்ட மேனிக்கு திருப்புவார். திருப்பும் போது தெரியுதா அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பார். அது கீழே நான் வந்து ஜன்னல் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த தெரியுதாவை உள்வாங்கிட்டு நான் திரும்பி எங்க அம்மா கிட்ட தெரியுதா அப்படின்னு கேட்பேன். அவங்க வந்து பூஸ்டரை கண்ட மேனிக்கு திருப்பிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த தெரியுதாவை எங்க அண்ணனுக்கு பாஸ் பண்ணுவாங்க. எங்க அண்ணன் வந்து சேனல் டியூன் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒன்னா, அதாவது விக்ரமன் படம் மாதிரி ஒன்னா உழைச்சி இந்த டிவி தெரியுதா தெரியுதா கேம் ஆடிட்டு இருப்போம். டிவி தெரியுதோ இல்லையோ நாங்க டிவி ஃபிக்ஸ் பண்றது தெருவுக்கே தெரியும். அந்த அளவுக்கு சத்தமான ஒரு விஷயம் அது.